ආමෙන්. ආමෙන්. හලෙලූයා. ஹalleluya. හැමෝම වාඩි වෙන්න. நீங்கள் யாவருமாக அமர்ந்து கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ අපි නැවත දෙවැනි මාසයේ දෙවැනි ඉරි දිනට ගෙනල්ලා තියෙනවා. கர்த்தர் தாமே 2ஆம் மாதம் 2ஆம் வாரத்துக்குள் எங்களை வழிநடத்தி ගිය வந்திருக்கிறார். මාස පුරාම ධානාසය ඔබ ආශිර්වාද කළා. கடந்த නේද? மாதம் முழுவதிலும் கர்த்தர் தாமே உங்களை මේ ஆசீர்வதித்தார். 2026 බලන්න මාසයක් ඉක්මනින් ඉවර වෙලා. இந்த 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் சீக்கிரமாய் நிறைவடைந்து කී விட்டது. දෙනෙක්ට ධානාසය ගිය මාස පුරාම ආශිර්වාද කළා. எத்தனை பேருக்கு கடந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார்? යාපත් දේ කළා, நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார், සුව කළා, சுகமாக்கியுள்ளார், ආරක්ෂා කළා. உங்களை பாதுகாத்திருக்கிறார். ධානාසය බොහෝ දේවල් කරලා තියෙනවා. கர்த்தர் தாமே நிறைய அற்புதங்களை මේ செய்திருக்கிறார். දෙවැනි මාසයේ ධානාසය ඔබ වැඩිපුර ආශිර්වාද කරනවා. இந்த 2ஆம் மாதத்திலும் கர்த்தர் தாமே நிச்சயமாக உங்களை அளப்பரிய விதமாக ஆசீர்வதிப்பார். ඔබලා සාක්ෂි කාලේ ගත්තා නේද? ආමෙන්. ඉතින් දෙවියන් වහන්සේ ඔබ හැමෝටම යාපත් දේවල් කරලා තියෙනවා. கர்த்தர் தாமே நிச்சயமாக உங்கள் யாவருக்கும் நன்மை செய்திருக்கிறார். හුඟක් සභාවල වයසක අය තමයි සාක්ෂි කියන්නේ. அநேகமான சபைகளில் வயது சென்றவர்கள் தான் சாட்சி கொடுப்பார்கள். පොඩි ළමයි තරුණ ළමයි සාක්ෂි කියන එක හරි අඩු. சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் சாட்சி கொடுப்பது மிக අද குறைவு. දවසේ සාක්ෂි කාලේදී තරුණ ළමයි සාක්ෂි කිව්වද? இன்றைய நாளிலும் வாலிப கவுருத் பிள்ளைகள் கீழே சாட்சி கொடுத்தார்களா? වයසක ඇන්ටිලා අංකල්ලා තමයි සාක්ෂි කියලා ඇති. வயது சென்றவர்கள் தான் சாட்சி கொடுப்பார்கள். ඒක හැම සභාවෙම ඕක තමයි වෙන්නේ. எல்லா சபைகளிலும் இவைகள் தான் நடக்கிறது. හරි අපි ආවක කවුරුහරි තරුණ ළමෙක් කියලා සාක්ෂියක් කියන්න බලමු වචන දෙක තුනක්. யாராவது ஒரு வாலிப பிள்ளை எழும்பி வந்து நீங்கள் 2 வார்த்தை කොල්ලෙක්කෝ சாட்சி කෙල්ලෙක්. சொல்லுங்கள். මේ කාලේ භාෂාවෙන් කියව කොල්ලෙක්කෝ කෙල්ලෙක්. ஆணா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம். කවුද කියන්නේ? யார் சொல்ல போகிறீர்கள் ஒரு சாட்சி? නම් කියලා අඬ ගන්නද? මම නුඹලා නම් කියා අඬ ගසමි. நான் உங்களை பேர் சொல்லி அழைக்க போகிறேன். කවුද එන්නේ ඉස්සරහට? யார் முன்னாக வர පාර போகிறீர்கள்? ධානාසය කරලා තියෙනවද? உங்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிறாரா? තියෙනවද? இருக்குதா? තියෙනවද? මතක ඉන්නේ නැද්ද? ඔයාට? තව කවුද ඉන්නේ? මේ පැත්තෙත් නැද්ද? இந்த பகுதியிலும் இல்லையா? අම්මලා ළමයි උනන්දු කරන්න ඕනේ. பெற்றோர் பிள்ளைகளை ඔයාලගේ ஊக்கப்படுத்துங்கள். තරුණ ළමයි පොඩි ළමයිව ඉරිදට සාක්ෂි කියන්න. வாலிப ඔයාට මොකද பிள்ளைகள் කරලා சிறு නැද්ද? பிள்ளைகளை කියන්නේ නෑ. හරි. කිව්වද උදේ නෑ නේද? කියන්නකෝ බලමු වචන දෙක තුනක සාක්ෂියක්. ஒரு 2-3 வார்த்தையில் சாட்சிகளை பிரகசனம். වැඩි වෙලාවක් එපා. ඕකේ. ආමෙන්. ආමෙන්. දෙවියන් වහන්සේ මේ දවස්වලදී මම ඒ ලෙවල් ඉවර කරලා අමාරයි. ඒ නිසා මේ දවස්වල දෙවියන් වහන්සේ තුල මම ගොඩක් බයිබල් කියවීමත් උන්වහන්සේගේ අභිමුඛය මට සොයනත් උන්වහන්සේ මට මා දයා කර සිටිනවා. බලන්න කියපු සාක්ෂියේ අරේ තමයි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ වැඩි වෙලාවක් ඉන්න දෙයනාස උදව් කරලා තියෙනවා. ஆம், கர்த்தருடைய பிரசன்னத்திலே அதிக நேரம் காலங்களை செலவிட கர்த்தர் கிருபை ඉතින් செய்திருக்கிறார். බොහෝ තරුණ තරුණියන් මේ කාලේ දේව අභිමුඛයේ ඉන්න එක අඩු නේද? அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது மிக குறைவு. හැම වෙලේම ෆෝන් එකේ ඉන්නේ. அதிகமாக போனில் தான் அவர்கள் இருப்பார்கள். නමුත් මේ ඔයගලන්ගේ ඔබ ඒ වගේ ඉන්න එක ඒක වාසනාවක්. நீங்கள் அப்படி இருப்பது நிச்சயமாக ஒரு දෙයනාස பாக்கியம். මේ ඉන්නේ හැමෝටම කරුණා කරන සේක්වා. இங்க இருக்க யாவருக்கும் கர்த்தர் அதே பிரகாரமாக கிருபை හරි අද செய்வாராக. දවසේ අපි ස්වාමීන්ගේ වචනයට ගමන් කරමු. நாங்கள் இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக අපි கடந்து செல்வோம். දකිනවා ස්වාමීන්ගේ වචනය බය නොවන්න කියන එක ආරම්භයේ සිට අවසානයේ දක්වා දේව වචනය අපි දකිනවා. நாங்கள் பயப்படாதீர்கள் என்றதான கர்த்தருடைய வார்த்தையை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம். එලිදරව් පොත අවසන් වෙන්නේ බය නොවන්න කියලා. வெளிப்படுத்தல் கடைசி புத்தகம் முடிவு செய்வதும் பயப்படாதிருங்கள். ඒ වගේම අපි ආරම්භය ගත්තම උන්වහන්සේ කියනවා බය නොවෙලා කියලා. அதேபோல் ஆரம்பத்தை எடுத்து பார்த்தாலும் தேவன் சொல்கிறார் பயப்படாதிருங்கள். කියවන්න නික්මියාව 14 වෙනි පරිච්ඡේදය 13 වෙනි පදය. நாங்கள் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். 14 වෙනි පරිච්ඡේදය 13 වෙනි පදය. 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். මට මේ බයිබල් කියවන අය ඉක්මනින් කියවන්න ඕනේ. ஆமென். දැන් බලන්න මේ ස්ථානයේදී දෙවියන් වහන්සේ කියනවා බය නොවෙලා. அப்போ இந்த இடத்துல நல்லாக உற்று நோக்கி பாருங்கள் தேவன் சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள். දෙවියන් වහන්සේ මෝසස්ට කියනවා
தேவன் மோசேயை நோக்கி මෝසස් கூறுகிறார். ඊශ්‍රායෙල් සෙනගට කියනවා மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி கூறுகிறார், බය නොවෙලා பயப்படாதிருங்கள், නිශ්චලව සිටින්න. நீங்கள் தைரியமாயிருங்கள், මම නුඹලාට සිදු කරන ගැලවීම බලාපල්ලා. நான் உங்களுக்கு செய்ய போகும் ரட்சிப்பை நீங்கள் பொறுத்திருந்து දෙවියන් பாருங்கள். වහන්සේගේ සෙනගට බය අයිති නෑ. தேவனுடைய ஜனங்களுக்கு பயம் சொந்தமல்ல. මම බය නොවන්න කියන්නා වූ සමහර සිද්ධීන් ඔබට බයිබලෙන් පෙන්වන්න යනවා. நான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறதான சில சம்பவங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட ගමල போகிறேன். නික්මයාම පොතේ එතන දකින්නවා ඊශ්‍රායෙල් සෙනග මිස්රයෙන් එළියට ආවා. நாங்கள் யாத்ராகம புத்தகத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். ඔවුන් රතු මුහුද පසු කළා. அவர்கள் செங்கடலை கடந்தார்கள். රතු මුහුද පසු කළ එන විට அவர்கள் செங்கடலை கடந்து வரும்போது ඔවුන්ට පසුපසින් පාරාවගේ සේනාව අමුදාව ලූබදමින් පැමිණියා. அவர்களுக்கு பின்தொடர்ந்து பார்வோனுடைய பலத்த சேனை அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. ඒ වෙලාවේදී ඔවුන් බයටපත් වුණා. அப்பொழுது அவர்கள் பயப்பட்டார்கள். ඒ වෙලාවේ තමයි දෙවියන් වහන්සේ ඔවුන්ට කිව්වේ බය නොවන්න. அப்பொழுதுதாமே தேவன் அவர்களை நோக்கி சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள், මම නුඹලාට ගැලවීමක් සාදා දෙන්නට යනවා. நான் உங்களுக்கு மகாபெரிய ரட்சிப்பை வழங்கப் போகிறேன். නමුත් ඔවුන් බය වෙලා කැළඹිලා කරදරයටපත් වෙලා සිටියා. ஆனாலும் அவர்கள் தாமே பயந்து மிகவும் கலக்கம் அடைந்து காணப்பட்டார்கள். දෙමළෙන් විතරක් කියවමු නික්මයාම 14 9 පදේ ඉඳලා පොඩක් කියවන්න. யாத்ராகமம் 14 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து தமிழில் மாத்திரம் வாசிக்க கேட்போம். බලන්න සිංහලෙන් කියනවා අතිශයින් බය වූෝය. அவர்கள் மிகவுமாய் பயந்தார்கள். නික්මයාම 13 14 10 සිංහලෙන් කියවන්න. யாத்ராகமம் දෙවනි 14 කොටස විතරක් ගන්න. පස්සෙන් එනවා දැක அவர்கள் பார்வோனின் சேனை பின்பதாக வருகிறதைக் கண்டு පස්සෙන් එනවා දැක அவர்கள் பின்னாக வருகிறதைக் கண்டு අතිශයින් බය වූෝය. ඔක්කොමලා කියන්න. அதிசயம் பயம் සිංහලෙන් කියන්න ටිකක් අයියෙන්. அதிசயம் பயம் දෙමළෙන් කොහොමද තියෙන අතිශයින් බය වූෝයට? மிகவும் பயந்தார்கள். කාටද බය වුනේ? பார்வோனின் சேனை. අම්මට නැන්දම්මටද? மாமிக்கும் කාටද அம்மாவுக்கும். බය වුනේ? யாருக்கு ඊශ්‍රායෙල් பயந்தார்கள் இஸ்ரவேலர்கள்? කාටද බය වුනේ කියන්නකො. யாருக்கு பயந்தார்கள்? කතාරින්නද ප්‍රශ්න අහනවා ඕගලන්ගේ. நான் கேள்வி கேட்கிறேன், நீங்கள் வாய் திறந்து பதில் சொல்லுங்கள். පාරාවගේ සේනාවට අමුදාවට බය වුණා. பார்வோனின் சேனைக்கு அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ඊශ්‍රායෙල් සෙනග කොයින්ද එළියට ආවේ? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்து வந்தார்கள்? කොයි රටේ ඉඳලාද එළියට ආවේ? அவர்கள் எந்த நாட்டிலிருந்து வெளியே வந்தார்கள்? ඇමරිකාවෙන් ආවද ඉංගලන්තෙන් ආවද? அவர்கள் அமெரிக்காவில் இருந்தா இங்கிலாந்து කොයින්දද ආවේ? அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? මිස්රයෙන් වාල් කමෙන් ඔවුන් පිටතට ආවා. எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். ඔවුන්ව නිදහස් කරන්න කාවද ධානාශය පාවිච්චි කළේ? அவர்களை விடுதலையாக்க தேவன் யாரை பயன்படுத்தினார்? කාවද පාවිච්චි කළේ? කො මෝසස්. யாரை பயன்படுத்தினார்? මෝසස් නැද්ද මෙයාද? එතකොට බලන්න මෝසස්ව පාවිච්චි කළා. கர்த்தர் தாமே மோசேயை பயன்படுத்தினார். ඒ වගේම දැන් මේ මෝසස්ව දැන් ඔයගලන්ට දීලා තියෙනවා මේක මේ ස්ථානේ පාවිච්චි කරනවා. அதே போன்று இங்க இருக்கிற மோசேயும் உங்களை பயன்படுத்துவதற்காக தேவன் දෙවියන් கொடுத்திருக்கிறார். වහන්සේදා ඊශ්‍රායෙල් සෙනගව ගලවන්ට ගැලවුම්කාරයෙක්ව තෝරගත්තා. அன்றைய நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக தேவன் ஒரு இரட்சகரை தேர்ந்தெடுத்தார். දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායෙල් සෙනගව එළියට ගෙනාවා. தேவன் தாமே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். නොමුත් පාරාවගේ අශ්වරථ සේනාව අත්හැරියේ නෑ. ඔවුන් පසුබස ලූ බඳිමින් ආවා. ஆனாலும் மிகத்திற்கிறதான பார்வோனுடைய சேனைகள் அவர்களை விடவில்லை, பின்தொடர்ந்து வந்தது. දැන් ඔබත් ලෝකෙන් ගැලවීම ලබලා ඔබ එළියට ඇවිල්ලා ඉන්නේ. நீங்களும் ரட்சிக்கப்பட்டு உலகத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறீர்கள். මිසරෙන් එළියට එන එක ආත්මිකව පෙන්වන්නේ ලෝකෙන් පාපෙන් ශාපෙන් ගැලවීම ලබා ගැනීම. எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலையானது ஆவிக்குரிய அர்த்தம் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி ரட்சிப்பை பெற்றது. உலக வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, பாவ சாப අඩිමතනத்திலிருந்து விடுதலை. හරි මිසරෙන් ඉස්රායෙල් සෙනග එළියට ආවම කොතනද ඊළඟ ස්ථානය? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பின்பதாக இங்கே இரண்டாவது ஸ்தலம். ඊළඟ ස්ථානය කොයිද? இரண்டாவது රතු ஸ்தலம் මූද. செங்கடல். රතු මූද පසු කරන්න තිබුණා. செங்கடலை கடக்க வேண்டி ஏற்பட்டது. දැන් බයිබලයේ අනුව රතු මූද
සමාන කරනු ලබනවා බෞතිස්මයට. செங்கடல் வேதத்தின் படியாக ஆவிக்குரிய பிரகாரமாக ஞானஸ்நானை குறித்து ඔබ 1 කොරින්ති 10 වෙනි පරිච්ඡේදය කියවොත් ඔබට ඒ දේ ගැන දැනගන්න පුළුවන්. நீங்கள் 1 கொரிந்தியம் 10ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அதை குறித்து விளக்கம் உள்ளது. කී දෙනෙක් රතු මුහුද පසු කරලා තියෙනවාද? நீங்கள் எத்தனை பேர் செங்கடலை கடந்து කී வந்திருக்கிறீர்கள்? දෙනෙක් ඔබ බෞතිස්ම අරන් තියෙනවාද? நீங்கள் எத்தனை பேர் ஞானஸ்நானம் ඔබ பெற்றிருக்கிறீர்கள்? ගත්තා වූ හැම දෙනාම රතු මුහුද ඔබ පසු කරලා තියෙනවා. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற யாவருமாக நீங்கள் செங்கடலை கடந்து வந்துள்ளீர்கள். කියවන්න 1 කොරින්ති 10 நாங்கள் வாசிப்போம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் එකේ ඉඳලා කියවමුද? முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். හොඳට තේරුම් ගන්න. කියවන්න. ஆரி දෙමළෙන් තමුල්ල දැන් රතු මුහුද පෙන්නුම් කරන්නේ බෞතිස්මය ලබා ගැනීම. இப்பொழுது செங்கடல் காண்பிக்கிறது ஞானஸ்நானம் பெறுவதை ඔබ குறித்து. ගැලවීම ලබලා நீங்கள் ரட்சிக்கப்படைந்து බෞතිස්මය ලැබුවට පස්සේ ஞானஸ்நானம் பெற்ற பிறகு යක්ෂයා කැමති නැහැ. பிசாசுக்கு அது பிரியமில்லை. පාරාව සහ ඔහුගේ සේනාව යක්ෂයාට සමාන කරන්න පුළුවන්. பார்வனையும் அவனுடைய சேனையும் நாங்கள் பிசாசுக்கு ஒப்பிடலாம். දැන් ඔයගොල්ලෝ ඉදිරියට යදි පස්සෙන් සතුරා එනවා ඔයගලන්ට පාර දෙන්න. நீங்கள் ஒரு காலடி முன்னதாக எடுத்து வைக்கும் பொழுது சத்துருவானவன் பின்னதாக வந்து உங்களை නොමුත් பழிப்பான். ඔව්ට මොකවත් කරන්න බෑ. ஆனாலும் அவனால் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ඕගලන් බය වෙන්න අවශ්‍ය නැහැ. நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. දැන් බලන්න ඊශ්‍රායල් සෙනඟ බය වුණා. பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள். සක්කාල දෙවියන් වහන්සේ එතනට ඇවිල්ලා කියනවා அப்பொழுது தேவன் உடனடியாக அந்த இடத்தில் வந்து බය சொல்லுகிறார், වෙන්න එපා. நீங்கள் பயப்பட வேண்டாம், කැළඹෙන්න එපා. நீங்கள் கலக்கமடைய வேண்டாம். තව පදයක් මම දෙන්නම් ඒසායා 41 10. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன். ஏசாயா 41ஆம் ටික බය அதிகாரம் 10ஆம் තියෙනවනේ வசனம். මූණේ ඒකයි ඊළඟ පෙත්ත දෙන්නේ. මේ මූණේ තියෙන ඒකයි. ඒසායා 41 10 ඒ පෙත්ත දාගන්න. ஏசாயா ඒසායා 41 41 10. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். සත්‍යම වාසිකා. හා? හරි පොඩ්ඩයි ඔක්කොමලා මේක බලලා කියවන්නකෝ. ඒතර ඔක්කොමලාට chance එක දෙන්න කියවන්න. நீங்கள் யாவருமாக இந்த ஸ்கிரீனை පළමුව பார்த்து දෙමළෙන් வாசியுங்கள். කියවන්න. ඔක්කොමලා කටයල්ල කියවන්න. නැත්නම් උගක් අය කම්මැලි කියවන්න අයියේ. எல்லாருமாக வாய் திறந்து ඒතර வாசியுங்கள். නිදිමතකමත් ඇදෙන්නේ නැහැ. දෙමළෙන් කියවන්න අයියේ. මුළු ග්‍රෑන්ඩ් පාස් අයින් කියවන්න. පච්චදල්ලි තමයි යෝ. හරි සිංහලෙන් ලස්සනට කියවන්න. තේරෙන්න ඕන. ඔයගොල්ලන් කියවද්දි තේරෙන්නේ නැහැ දෙමළෙන්. සිංහලෙන් ලස්සනට කියවන්නකෝ පොඩ්ඩක්. මේක කවුද කියන්නේ කාටද කියන්නේ? இது யாரால் யாருக்கு கூறப்பட்டது? කවුද කාටද කියන්නේ? இது කියන්නේ யாரால் யாருக்கு கூறப்பட்டது? කියන්න බලමු. சொல்லுங்கள் பார்க்கலாம். ධ්‍යානාස කාටද කියන්නේ? தேவன் யாருக்கு சொல்லுகிறார்? ඊශ්‍රායල් සෙනගට ධ්‍යානාසික සෙනගට කියනවා. தேவன் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு අද கூறுகிறார். කාටද කියන්නේ? இன்று யாருக்கு சொல்லுகிறார்? මේ උදේ කාටද කියන්නේ? இந்த காலை வேளையில யாருக்கு கர்த்தர் මට சொல்லுகிறார்? කියනවා කියන්නේ මට කියනවා. எனக்கு சொல்லுகிறார். ළඟ ඉන්න එක්කෙනා කියන්නේ උඹට කියනවා දුවට කියනවා කියලා කියන්නේ. பக்கத்தில் මිනිහට இருக்கிறவரை பார்த்து කියන්නේ சொல்லுங்கள். உங்களுக்கு භාර්යාවට கர்த்தர் කියනවා சொல்லுகிறார். කියලා කියන්නේ. මේව අනින්න එපා මූණ බල කියන්නේ. ඔව්. මේ දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුව ජීවමානයි. இது தேவனுடைய ஜீவனுள்ள வாக்குத்தத்தம். අද උගක් අය මේ පොරොන්දුව විශ්වාස කරන්නේ නැහැ. நீங்கள் அதிகமாக இன்றைய நாளிலும் இந்த வாக்குத்தத்தத்தை අර விசுவாசிப்பது පොතක් கிடையாது. තියාගෙන ආயிரம் ස්තෝත්‍රත තේවාරම් சொல்றமாய் சொல்லிட்டு மூடிட்டு போயிடுவாங்க. ආயிரம் ස්තෝත්‍රම් පොත දන්නවද? සුතිද අදාක් තියෙන පොත කියවනවා වැඩට යනවා. මේක අරය තේරුම් ගන්නේ නැහැ මිනිස්සු. 1000 சோஸ்திர பலிகள் என்கிறதான புத்தகத்தை வாசிக்கிறார்கள், கடந்து செல்கிறார்கள். அதில் அர்த்தத்தை அவர்கள் ඒක புரிந்து கொள்வது පදයක් கிடையாது. කියවලා හරි ඇතුළට ගන්න ඕනේ. ஒரு வார்த்தையாகிலும் வாசித்து அதை உங்கள் மனதுக்குள் எடுக்க දැන් வேண்டும். පළවෙනි එක බලන්න ලස්සනට කියලා තියෙනවා. බය නොවන්න. முதலாவது வார்த்தை பாருங்கள், அழகாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே. ළඟ ඉන්න එක්කෙනාට කියන්න සද්දෙන් බය නොවන්න. பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்கள், நீ පවුලට பயப்படாதே. කියන්න බය වෙන්න එපා. එතකොට උඹට සල්ලි ලැබෙයි.
மனைவியை பார்த்து சொல்லுங்கள் பயப்படாதே நாளை உனக்கு பணம் එතකොට கிடைக்கும் ඔබගේ පොලිසල්ලි ටික ගෙවන්න පුළුවන් වෙයි. நாளை உனக்கு வட்டி பணம் செலுத்தலாம் නුඹේ ණයකාරයාගේ පඩිය උඹ ගෙවලා දානවා. உன் வட்டிக்காரர்களுடைய வட்டி பணத்தை நீ උඹේ செலுத்தி විභාගය விடுவாய். උඹ පාස් කරනවා. நிச்சயமாக உன் பரீட்சையை நீ வெற்றி பெறுவாய் ප්‍රොමෝෂන් උඹට ලැබෙනවා. நிச்சயமாக உனக்கு பதவி ඔළුව உயர்வு கிடைக்கும். කඩාගෙන නුඹ විභාගෙට කරදර වෙන්න එපා. நீ பரீட்சைக்கு பயப்பட வேண்டாம் බය නොවන්න. நீ பயப்படாதே දෙවෙනි එක මොනවාද? நான் මක් உன்னை- නිසාද මම ඔබ සමග සිටිමි. நான் உன்னுடனே இருக்கிறேன் ඇයි බය වෙන්න හොඳ නැත්තේ? ஏன் பயப்பட தேவையில்லை පවුල ළඟ ඉන්නවානේ. மனைவி பக்கத்தில் இருக்கிறது මිනිහා படினால ළඟ ඉන්නවානේ. புருஷன் பக்கத்தில் මිනිහා இருக்கிறான் කොහොමද සාක්කුවෙන් දෙයිනේ? மனுஷன் எப்படியும் சாக்கிட்ல இருந்து பணம் கொடுப்பான் මිනිහා පුරුෂයා හිටියට ප්‍රශ්නයක් නැහැ. கணவன் இருந்தால் பரவாயில்லை භාර්යාව හිටියට කාර්යයක් නැහැ. மனைவி இருந்தால் பரவாயில்லை දෙන්න ඉඳලා තේසු නැත්තම් වැඩක් නැහැ. அவர்கள் 2 பேர் இருந்தும் இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை ඔක්කොම තියෙනවා ජේසු නැහැ. இன்றைய நாளிலும் எல்லாருக்கும் எல்லாம் உண்டு ஆனால் இயேசு දෙවියන් மாத்திரம் වහන්සේ இல்லை ගෙවල් වල නැහැ. இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள் இல்லை ඉරිදාට විතරයි ජේසු. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமே ஆண்டவர் 12 පස්සේ ජේසු නැහැ. 12 மணிக்கு பிறகு இயேசு இல்லை. දේව වචනය අමතක කරනවා. தேவனுடைய வார்த்தையை மறந்து விடுகிறார்கள் ගිය ඉරිදා කවුද මේ දේශනා කළේ? கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்தில் யார் කවුද பிரசங்கம் ගිය ඉරිදා பண்ணது මේ දේශනා කළේ? கடந்த ஞாயிற்றுக்கிழமை யார் இந்த இடத்தில் මතක பிரசங்கம் තියනවද பண்ணது ඔයාලට? කවුද දේශනා කළේ? මොනවද දේශනා කළේ? හා? තවබල විග්‍රහ කරන්නකො පොඩ්ඩක්. කියන්නකෝ අර නිල් ෂර්ට් දාගෙන ඉන්න එක්කෙනා. තේරුම මොනවද කියලා දුන්නේ? පදේ මොනවද? அவர் சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன මමත් පොඩ්ඩක් දැනගන්න එපා කියන්න. හා? හරි මොන හරි කියනවා. රයිට්. දේශනාවක් දෙන්නේ ඔබව ශක්තිමත් කරන්න. ஒரு பிரசங்கம் உங்களுக்கு கொடுக்கப்படுவது உங்களை ඉරිදා பலப்படுத்த දේශනාව දුන්නා මේ කොන්දර අල්ලගන්න ඒක ශක්තිමත් වෙන්න ඕනේ. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் கொடுத்தால் அதை நன்றாக பிடித்து நீங்கள் ගෙදරට உற்சாகமாக ගිහලා இருங்கள் ආයිත් ඒක වමාරා කන්න ඕනේ. நீங்கள் நிச்சயமாக வீட்டுக்கு சென்று තේරුම් நிச்சயமாக அதை නැත්නම් மனனம் செய்ய කෝල් வேண்டும். කරලාන්න කාගෙන් හරි මොනවාද මට තේරුන්නේ නැහැ එක්ක ජානකීගේ හරි ආන්න. உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் யாருக்காவது ஃபோன் නැත්නම් பண்ணி அதை புரிந்து නිර්මලගෙන් ආන්න கொள்ளுங்கள். කාගෙන් හරි ආන්න මොනවාද මට තේරුන්නේ නැහැ කියලා දෙයි. நீங்கள் නිර්மலா සිස්ටரிடம் அது கால் பண்ணி அதை பற்றி நீங்கள் දේව මේ கேட்டுக்கொள்ளுங்கள். වෙලාව ගෙදර ගිහලා ෆෝන් එක අනුන්ගේ ඕපදූප යන්න එපා. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து வீட்டுக்கு சென்று සමහරුන් மற்றவர்களை ඉන්නවා குறித்து ගෙදර கதைக்க ගියාට வேண்டாம். පස්සේ ෆෝන් එකේ අනුන්ගේ ඕපදූප කතා කරන සෙට් එකක් ඉන්නවා හැමතැනම. சில பேர் அதிகமாக ஞாயிற்றுக்கிழமை හැම ஆராதனை முடிந்து සභාවෙම மற்றவர்களை ඉන්නවා பற்றி අවසානයේ கதைப்பது. පස්සේ ඇවිල්ලා අද පල්ලියේ මේම තිබුණානේ අරක තිබුණා නේද? එහෙම ඉන්නවා ගොසිපින් සෙට් එකක්. அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தது பின்பதாக அநேகமாக ஆலயத்தை குறித்து குறை එහෙනම් මම சொல்லுகிறது. මේ තැන් වලට යද්දි ෆෝන් වල ආගෙන ඉන්නවා. நான் கடந்து செல்லும் பொழுது சில பேர் போனில் கதைப்பதை நான் මම මේ கேட்டிருக்கிறேன். ගෙවල් වල වාඩි වෙලා ඉඳද්දි මේගොල්ලෝ මොනවද කරන්නේ? දේව වචනේ දේශනාව නෙමෙයි. අර ශිෂ්ට ගැන, එහෙම නැත්නම් අර ඇදලිවන්තගේ ළමයා ගැන, එයාගේ ඇඳුම ගැන, ඔපදූප හොයනවා කෝපස්ලා ඉන්නවා හැම සභාවෙම. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பின்பதாக கர்த்தருடைய வார்த்தையை அல்ல வருகிறதான விசுவாச குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகள் உடுத்து வருகிற අපි ஆடைகளை හැම වෙලේම விமர்சிப்பார்கள். අනුන්ගේ වැරදි කතා කරන්න හොඳ නැහැ. நாங்கள் எப்பொழுதுமே அடிக்கடி மற்றவர்களுடைய குறை சொல்லக்கூடாது. වැරදි තිබුණොත් මොනවද කරන්න ඕනේ? ஒருவனிடம் குறை இருந்தால் என்ன செய்ய මොනවද வேண்டும்? කරන්න ඕනේ? என்ன செய்ய வேண்டும்? බයිබලේ මොනවද කියලා තියෙන්නේ? வேதாகமம் என்ன கற்பித்திருக்கிறது? ධනකාල එයා වෙනුවෙන් මැදත්කාරකම් කරන්න. நாங்கள் முழங்கால் படியிட்டு அவருக்காக பரிந்து பேச வேண்டும். මැදත්කාරකම් කරන්න බැරි නම් කට වහගෙන සද්ද නැතුව ඉන්න. එයා මැරිලා ගියොත් ප්‍රශ්න නැහැ. ඕගලන්ට ඕනේ නැහැ. நாங்கள் மஸ்தியஸ்தம் பண்ண முடியாவிட்டால் நாங்கள் அமைதியாக கடந்து சென்று விட ඕගලන් வேண்டும். මුදට ඉන්න එකව කොමාරි වචනෙන් මරලා දානවා. நீங்கள் நன்றாய் இருப்பவரையும் உங்கள் வார்த்தையினால் கொலை செய்கிறீர்கள். ඇයි ඔබගේ වචනේ එච්චර බලවත්? ஏனென்றால் உங்கள் வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. අපගේ වචනේ කතාව කොහමද තියෙන්න ඕනේ බයිබලේ අනුව? எங்களுடைய வார்த்தைகள் வேதத்தின் படியாக எப்படி இருக்க வேண்டும்? නුඹලාගේ කතාව உங்களுடைய வார்த்தையானது ලුණෙන් රසවත්ව කරුණාවෙන් පිරීලා තියෙන්න ඕනේ. உங்களுடைய வார்த்தையானது உப்பினால் சாரமுற்று அது விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். කිරුබයි පොරින්දන වාර්තයාග இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள் கிருபை பொழிந்ததாக இருக்க එක வேண்டும். වචනයක් ගොම සිස්ටර් ඔයා සුව වෙයි කිව්වම එයා සුව වෙන්න ඕනේ. நீங்கள் நிச்சயமாக சிஸ்டர் சுகமாவீர்கள் என்று அவள் நிச்சயமாக சுகமாவாள். ඔයා පාස් වෙනවා කිව්වම මෙයාට පාස් වෙන්න ඕනේ. நிச்சயமாக நீ இந்த பரீட்சையில் சித்தி பெறுவாய் என்றால் சித்தி பெறுவாய். අපේ උන් කිව්වම පාස් වෙනවා කිව්වම මෙයා ඇත්තටම පාස් වෙලා මැරිලා ගිහිල්ලා. நாங்கள் அப்படி சொன்னால் இவர் நிச்சயமாக பாஸ் අර ඉංග්‍රීසියෙන් කියනවානේ පාස්ට් වේ. நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பாஸ்ட் அவே. පාස්ට් වේ කියන්නේ මොනවද? මැරිලා ගියා. பாஸ்ட் அவே என்றால் என்ன அர்த்தம்? மரித்து මෙයා போய்விட்டார். පාස් වේ කියලා කියන්නේ අපි කියන වචනේ අනුව ඇත්තටම එයා මැරිලා යනවා. நாங்கள் அப்படி கூறுவதில்லை, நல்ல வார்த்தையாக அவர்களை දෙවියන් மறுபடியாக වහන්සේගේ சொல்லுகிறோம். සෙනගගේ වචනය තුල ජීවනය බලය තියෙන්න ඕනේ. கர்த்தருடைய ஜனங்களில் கொடுக்கிறதான வார்த்தைகளிலே ஜீவனும் வல்லமையும் இருக்க வேண்டும். පල්ලියට පළමු සැරේ ආවොත් හරි මේ මිනිසා එක්ක කතා කරදී ඊළඟ මිනිසයා සතියේ මිනිහා ගැලවීම ලබන්න ඕනේ. ஆமென். ஒருவன் ஆலயத்துக்குள் வந்தால் முதலாவது தடவை நீங்கள் பேசுகிற வார்த்தையின் மூலமாக அவன் இரண்டாவது தடவை ரட்சிப்பு அடைய வேண்டும். අද වෙන්නේ ළඟ වාඩි වෙලා ඉන්නවා ඊළඟ සතියේ මිනිහා
ක්‍රියාව දකින්නේ නැහැ. ඕගොල්ලන් වචනේ නිසා ඌ අදයිටපත් වෙලා. நீங்கள் பேசுகிறதான அவிசுவாசமான வார்த்தைகள் புதிதாக வருகிறவர்கள் அடுத்த கிழமைகளில் வருவதில்லை. දෙවියන් වහන්සේගේ සෙනග තුල ජීවනයේ වචනේ තියෙන්න ඕනේ. கர்த்தருடைய ஜனங்களுக்குள் ஜீவமான வார்த்தை இருக்க යේසුස් வேண்டும். වහන්සේ කිව්වා ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து නුඹලා சொன்னார், පොළවට நீங்கள் பூமிக்கு කළුගල් මෙන් ඉන්නවා. நீங்கள் கண்மலையாய் இருக்கிறீர்கள். කළුගල් වගේ ඉන්නවා. நீங்கள் கண்மலையாய் இருக்கிறீர்கள். කල්මලයා කළුගල් කරුගල් වල கருங்கல்லாய் இருக்கிறீர்கள். හරි කියන අතොස්සන්න. හරිද? මොනවද කිව්වේ යේසුස් වහන්සේ? නුඹලා පොළවට லூனிமேன். පොළවට லூனிமேன். කියන්නකො මේ ඉන්න ඔක්කොම බයිබල් நீங்கள் ටීචර්ස්ලා பூமிக்கு පොළවට உப்பாய் இருக்கிறீர்கள். ලුණු உப்பாய் இருக்கிறீர்கள். පොළවට ලුණු நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ලුණු කියන්නේ අපි රසවත් කරනවා. உப்பு என்பது ஒரு பதார்த்தத்தை මේ சுவையூட்டுவது. සභාවේ ඉන්න අය ලුණු වගේ ඉන්න ඕනේ. இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் உப்பு போல் இருக்க එතකොට வேண்டும். තමයි ග්‍රෑන්ඩ් පාස් ගැලවෙන්නේ. அப்பொழுதுதான் கிராண்ட் பாஸ் பட்டணம் ரட்சிக்கப்படும். කළුගල් වගේ හිටියොත් මේ එන මිනිහත් ගල් වෙලා මැරිලා යනවා. நீங்கள் கருங்கல்லாய் இருந்தால் வருகிறவன் கருங்கல்லாய் மரித்து போய்விடுவான். ඊළඟට இரண்டாவதாக නුඹලා ලෝකෙට நீங்கள் பூமிக்கு භූමි කියලා උලගத்துக்கு நீங்கள் உலகத்துக்கு ආලෝකය வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ආලෝකයයි ලුණුයි අවශ්‍යයි. உப்பும் வெளிச்சமும் அவசியமே. light and salt உப்பும் வெளிச்சமும். කැමතිද ආලෝක වගේ ඉන්න ලුණු වගේ ඉන්න? நீங்கள் ஆசையா வெளிச்சமாயும் உப்பாயும் ඕගලගේ இருப்பதற்கு ජීවිතේ රසවත් තිබුණා නම් කොච්චර හොඳද? உங்களுடைய வாழ்க்கை அழகாய் இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். ආලෝකමත් තිබුණොත් කොච්චර හොඳද? உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருந்தால் எவ்வளவு ඒක அழகாயிருக்கும். තමයි යේසුස් වහන්සේ අපට කියලා දුන්නේ සරල දේවල්. அதுதான் இயேசு கிறிஸ்து சாதாரணமான விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் අද கொடுத்தார். උගක් අය ලුණු වෙන්නත් කැමති නෑ, ආලෝක වෙන්නත් කැමති නෑ. එයා ඉන්නේ අන්ධකාරේ. இன்று அநேகர் உப்பாயும் வெளிச்சமாயும் இருக்க விருப்பமில்லை. அநேகர் சாரமற்று போய் ඒ இருளுக்குள் නිසා இருக்கிறார்கள். තමයි බයෙන් පිරීලා ඕන් යම් කිසි වාල්කමක සිටින්නේ. அதனால்தான் அவர்கள் பயப்படுத்தி இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளேயே නමුත් வாழ்கிறார்கள். දෙවියන් වහන්සේ කියනවා බය නොවන්න. ஆனாலும் கர்த்தர் சொல்றார், நீங்கள் பயப்பட මම வேண்டாம். සමග සිටිමි. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். තැති නොගන්න. திகையாதே. මක් නිසාද? ஏனென்றால் මම ඔබේ දෙවියන් වහන්සේය. நான் உன் தேவன். මම ඔබ ශක්තිමත් කොට நான் உன்னை பலப்படுத்தி ඔබට උපකාර කරන්නෙමි. உனக்கு சகாயம் பண்ணுவேன். එකක් උන්වහන්සේ ඔබ ශක්තිමත් කරනවා. ஒன்று கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். දෙක இரண்டாவதாக උපකාර කරනවා. அவர் சகாயம் ඔයගොල්ලෝ பண்ணுகிறார். බය නැතුව ඉන්න නම් நீங்கள் பயப்படாமல் வாழ்வதற்கு ශක්තිය ඕනේ නේද? உங்களுக்கு நிச்சயமாக பலன் வேண்டும். දැන් ඕගලන්ට නිර්භීතව ඉන්න ශක්තිය ඕනේ නේද? உங்களுக்கு தைரியமாய் வாழ பலன் வேண்டும். දැන් සාමාන්‍ය ශාරීරිකව ශක්තිය ලබන්න ඔයගොල්ලෝ මොනවද කරන්නේ? சாதாரணமாக சரீர பிரகாரமாக பலனை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறீர்கள்? දැන් ශක්තිය ලබන්න මොනවද කරන්නේ? ප්‍රායෝගික දේවල් කියන්නකෝ. உங்களுடைய பலனை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்னென்ன මේ செய்கிறீர்கள்? ඩොක්ටර්ලා වගේ ඉන්නවනේ කියන්නකෝ. හැමදාම මේ බත් එක කෑම හරියයිද? ஒவ்வொரு நாளும் சோறு சாப்பிட்டால் හොඳට சரியா? ශක්තිය එන්න බොඩි බිල්ඩින් වෙන්න හොඳට ඇඟපත දාන්න මොනවද කරන්න ඕනේ? நீங்கள் நன்றாக சரீர பிரகாரமாக கட்டாய் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும்? ප්ලේන්ටි මොනවද? බිස්තර දෙකක් කනවා. முட்டை சாப்பிட வேண்டும். මාමයිට් ප්‍රෝටීන් එක්ස් மாமாய் වීවා protein, තව මොනවද? விவா. එක එක වර්ග තියෙනවා නේද? ஒவ்வொரு வித்தியாசமான එනර්ජි பதார்த்தங்கள் உண்டு. ඒවා බිව්වම තමයි ශක්තිය දෙන්නේ. அவைகள் நீங்கள் உணவு அருந்தும் பொழுது உங்களுக்கு பலன் ඒ கிடைக்கும். වගේ තමයි අපේ ආත්මික ජීවිතයේ ශක්තිමත් වෙන්න அப்படியாக எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்பட ස්වාමින් වහන්සේගේ වචනයෙන් අපිව ශක්තිමත් කරනවා. தேவனுடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்திக் கொள்ள දෙක வேண்டும். இரண்டாவதாக සුද්ධාත්මෙන් අපිව ශක්තිමත් කරනවා. பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பிக் கொள்ள දැන් வேண்டும். මේකට හොඳම උදාහරණය තමයි இதற்கு நல்ல உதாரணம் தான் විනිශ්චයකාරයාගේ පොත நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 14 වෙනි පරිච්ඡේදයේ 14ஆம் அதிகாரத்திலே 5 වෙනි සහ 6 වෙනි පදය. 5ஆம் 6ஆம் வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். සම්සෝන්ගේ කතාව කී දෙනෙක් දන්නවද? சிம்சோனுடைய கதை எத்தனை பேருக்கு தெரியும்? විනිශ්චයකාරයා 14 පාසාය. நியாயாதிபதிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். කියවන්න. කොයිද? திம்னாத்துக்கு. කියවන්න. තිම්නාට හරි. සිම්සන්ට සිංහයෙක් ගොරවනවා. කවුද? பாருங்கள், සිංහයෙක්. சிம்சோனை ஒரு சிங்கம் கர்ச்சிக்கிறது. ඕකේ. ஆமென். දෙමළෙන්
அப்பொழுது கர்த்தருடைய ஆவி එවිට ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධාත්මයන් වහන්සේ දැක්කද ඔව් ස්වාමින්ගේ ආත්මයෙන් බලවත් වුණා සිංහාව ඉරෙව්වා. அவன் கர்த்தருடைய ஆவியினால் பலப்பட்டபடினால் சிங்கத்தை கிழித்து போட்டான். දෙවියන් වහන්සේ ඔබව ශක්තිමත් කරන්න தேவன் உங்களை பலப்படுத்தும் பொழுது වචනේ දීලා තියෙනවා. வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. වචනේ දීලා තියෙනවා. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. දෙක இரண்டாவது සුද්ධාත්මය දීලා තියෙනවා. பரிசுத்த ஆவி உங்களுக்கு මේ அருளப்பட்டிருக்கிறது. දෙකම කවුද අපට දුන්නේ? இந்த ரெண்டையும் யார் உங்களுக்கு கொடுத்தது? දේව වචනේ දුන්නේ කවුද අපට? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு யாரு ජීවන கொடுத்தது? මන්නා දුන්නේ කවුද? ஜீவமான மன்னாவை உங்களுக்கு கொடுத்தது யார்? ස්වර්ගෙන් ධ්‍යානස අපට දුන්නා. பரலோகத்திலிருந்து தேவன் தாமே உங்களுக்கு கொடுத்தார். සුද්ධාත්මය දුන්නේ කවුද? ඇමරිකන් කාර්යයද? பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்தது யார்? அமெரிக்காவில் இருந்தா. සුද්ධාත්මය අපට ලැබුණේ කොයින්ද? பரிசுத்த ஆவி உங்களுக்கு எப்படி கிடைத்தது? කොයින්ද හමුනේ? எங்க இருந்து கிடைத்தது? ස්වර්ගෙන් සුද්ධාත්මය නාසය වල තියෙනවා. பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவி அருளப்பட்டிருக்கிறது. එහෙනම් ඔයගොල්ලෝ ඒක ලැබුවොත් තමයි ශක්තිමත් වෙන්නේ. සිංහා ළඟට එද්දි සිංහාව ඉරන්න පුළුවන්. நீங்கள் அதை பெற்றுக்கொண்டால் தான் பாலசிங்கம் கர்ச்சித்து கிட்டே வந்தாலும் நீங்கள் அதை கிழித்து போட்டு விடலாம். එතකොට ඔබ සුද්ධාත්මය ලබලා ඉන්න ඕනේ. அப்படியானால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். කීදෙනෙක් සුද්ධාත්මය නාසය ලබලා තියෙනවද? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை ඔව් பெற்றிருக்கிறீர்கள்? මම සුද්ධාත්මය ලබලා තියෙනවා. ஆம், நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். සුද්ධාත්මය ලබලා දුස්සවන්න. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் கரங்களை உயர்த்தி සුද්ධාත්මය காட்டுங்கள். නාසය ලැබුව එකට අඩයාලම මොනවද? பரிசுத்த ஆவி பெற்றதற்கு அடையாளம் என்ன? මොනවද? என்ன? ආ අනාගත කියන එකද? தீர்க்க தரிசனம் சொல்லுவதா? අන්භාෂාව කතා කරන එක. அந்நிய பாஷையில் பேசுவது. උගක් සභාවල අය අන්‍ය භාෂාව විශ්වාස කරන්නේ. அநேக சபைகள் இருப்பவர்கள் அந்நிய பாஷையை ඒ අය விசுவாசிப்பதில்லை. කියන ඒක යේසුස් වහන්සේගේ ගෝලයන්ට තමයි දුන්නේ. අපිට ඒක දීලා නැහැ. ඒක කතා කරන්න ඕනේ. ඒගොල්ලන් ලබලා නැහැනේ. පාදර්ලත් ලබලා නැහැ. පාස්ටර්ලත් ලබලා නැහැ. ඒ නිසා අපිට ඒක ඕනේ නැහැ කියනවා. அநேகர் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு தான் அது தேவை, எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். ඔයගොල්ලන්ගේ මතය මොනවාද? உங்களுடைய கருத்து என்ன? ක්‍රියා 2:10. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் අන්තිම வசனம். කාලෙදී கடைசி காலங்களில் අපි ඉන්නේ අන්තිම කාලය. நாங்கள் இருக்கிற கடைசி காலங்களில் ඉක්මනින් කියවන්න ක්‍රියා 2:10. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். අන්තිම කාලේ සකල මාංශ පිට එක තියෙනව නේද? ආරි සිංහලේ කැමතිද ඔයාගේ ළමයි දර්ශන දැකලා අනාගත කියන එක? உங்களுக்கு விருப்பமா உங்களுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லி சொப்பனம் එහෙනම් காண்பதை? තාත්තලා අම්මලා මොනවද කරන්න ඕනේ? அப்படியானால் பெற்றோர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? වරෙල්ල අපි වාඩි වෙලා සුද්ධාත්මයට යාඥා කරමු කියලා ගෙදර ඉඳලා උන්ට යාඥා කරන්න. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள், நாங்கள் பரிசுத்தக்காக ஜெபிப்போம் என்று சொல்ல අද ඒ வேண்டும். අම්මලා කරන්නේ ඉල්ලන දේ ඔක්කොම අරන් දෙනවා. அநேக தாய்மார் செய்வதில்லை, எல்லாவற்றையும் கேட்பதை கொடுக்கிறீர்கள். හොඳ ෆෝන් එකක් කිලොත් ණයට හරි අරන් දෙනවා. ஒரு போன் கேட்டால் கடன் வாங்கியாவது போன் வாங்கி கொடுக்கிறீர்கள். 35000 ෆෝන් නෙමෙයි ලක්ෂ 2 ඇපල් ෆෝන් එක ඕනේ. இது 35,000 போன் அல்ல, 2 லட்சத்துக்கு Apple phone. මාරි ණය වෙලා හරි මාසික ගෙවන විදියට අරන් දෙනවා. எப்படியாவது கடன் வாங்கியாவது மாதாந்தம் கட்டுற பிரகாரமாவது எடுத்து கொடுக்கிறீர்கள். අපේ ඇඟිල්ල තරමට අපි ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න ඕනේ. எங்களுடைய விரலுக்கு தக்க வீக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். 35 ෆෝන් එකේ ඉගෙන ගන්න පුළුවන් නේද? 35,000 ரூபாய் போனிலும் படிக்க ලක්ෂ முடியும். 3 ඇපල් ෆෝන් එකද ඕනේ? 3 லட்சத்தில் இருக்கிற ஆப்பிள் போன் உங்களுக்கு தேவை. මොනා කරන්නද? ඉතර ඉදන්න බෑ කියලා අම්මලා කොයින් හරි ණය වෙලා හරි මොනවාද තැල්ල උගස් තියලා හරි ඇපල් ෆෝන් එකක් අරන් දෙනවා. சில பெற்றோர் ஒன்றும் பிள்ளைகளுடைய மனம் கஷ்டப்படாதபடிக்கு தாலியை அடைவு வைத்தாத அதை வாங்கி கொடுக்கிறார்கள். හැබැයි රුපියල් 200ට තියෙන ඇපල් ගෙඩියක් කන්න මුන්ට සල්ලි නැහැ. சில வேளைகளில் 200 ரூபாய்க்கு இருக்கதான ஆப்பிள் பழத்தை வாங்கி சாப்பிட ලක්ෂ காசு இல்லை. 3ක තියෙන ඇපල් ෆෝන් ගෙදර තියෙනවා. ගෙදර දකින්න මේ ඇපල් ගෙඩියක් 150 කන්න මුන්ට හැකියාවක් නැහැ. 2 லட்சம் போன் கையில் உண்டு ஆப்பிள் போன், ஆனால் 150 ரூபாய் விற்கிறதான ஆப்பிள் ඇපල් பழத்தை ගෙඩියක් வாங்கி சாப்பிட කෑවොත් வழியில்லை. විටමින් C A හොඳට ඇස් දෙක පේනවා. ඇපල් ඇපල් පළමොන්- ෆෝන් එක බලලා ඇස් දෙක පොට්ට වෙනවා. උතර කන්නඩි දාගන්නවා. நீங்கள் 150 ரூபாய் கொடுத்து ஒரு ஆப்பிள் பழம் வாங்கி சாப்பிட்டால் உங்கள் கண்கள் நல்லது, விட்டமின்கள் විටමින් உண்டு. A C වරු விட்டமின் A C அதில் கிடைக்கும். අද උටට ඇපල් ෆෝන් එක වාසිටන එන්න නරකෝ කන්නු පොට්ටේ ආගේ පොර 50000க்கு කන්නඩි போடுவாரு. එහෙම වෙලා තියෙනවා උගක් ළමයිට. அப்படியாக அநேகருக்கு நடந்துள்ளது. ඉතින් ඒ නිසා තමයි අද ෆෝන් වල උගක් ළමයිව යක්ෂයන් නොමග ගෙනියනවා. அதனால் தான் இன்று அநேக பிள்ளைகளை போனின் மூலமாக சத்துரு வஞ்சகம் ඔබ பண்ணுகிறான். දන්නවනේ පසුගිය කාලේ මේ ටීචර්ස් ක්ලාස් ස්ටුඩන්ට් නාලන්ද ආනන්ද ඔල වෙන කෝලම් දකින්නවා නේද? நீங்கள் கடந்த காலங்களிலும் பார்க்கிறீர்கள் தானே நியூஸ்களில் ஆனந்த நாளந்த போன்ற දැන් ඕගොල්ලෝ பாடசாலைகள் ඔක්කොම ඒ நடப்பது. වගේ නෑ හොඳ ළමයි. நீங்கள் அப்படியல்ல, நீங்கள் நல்ல ඒ பிள்ளைகள். නිසා ඒවලට යාඥා කරන්න ඕනේ.
அதனால அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்க අපිට ஜெபிக்க ෆෝන් வேண்டும். ඕනේ, ලැප්ටොප් ඕනේ, ටෙක්නොලොජි ඕනේ, ඔක්කොම ඕනේ. எங்களுக்கு போன் வேண்டும், லேப்டாப் வேண்டும், நவீன தொழில்நுட்பங்கள் அனைத்தும் வேண்டும். නමුත් ඒ හැම දෙයක්ම සුද්ධාත්මයෙන් පාලනය වෙන්න ඕනේ. ஆனாலும் அவை யாவும் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். සුද්ධාත්මයෙන් වාසය පාලනය කරද්දී අපි පාපයට වැටෙන්නේ නැහැ. பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் இருக்கும் பொழுது நாங்கள் பாவத்துக்குள் விழ බලන්න மாட்டோம். සැම්සන්ට විරුද්ධව කවුද ආවේ? பாருங்கள், சிம்சோனுக்கு விரோதமாக யார் வந்தது? கவுதாவே. யார் வந்தது? සිංහයා. ஒரு கட்சிக்கிற කවුද பாலசிங்கம். සිංහයා? யார் அந்த சிங்கம்? යක්ෂයා ගොරවන සිංහයෙකුමෙන් කාව ගිලගන්න පුළුවන්ද කියලා බලාගෙන එනවා. பிசாசு அவன் கட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். එතනට ආවේ මොන සිංහයාද? உண்மையாக அங்கு வந்தது என்ன சிங்கம்? බාල සිංහයා. பாலசிங்கம். තරුණ සිංහෙක්. ஒரு பாலசிங்கம். තොර තරුණ සිංහෝ තරුණිය ගාවට ආවොත් හොඳට සුද්ධාත්මෙ පිරීලා ඔබ වචනේ තුල හිටියොත් සිංහයා බලයි මෙයාව අල්ලන්න බෑනේ. මෙයා හොඳට සුද්ධාත්මෙ පිරීලා ඉන්නවා කියලා ඉමිහින් මාරු වෙනවා. ஒரு பாலசிங்கம் ஒரு வாலிபனை நோக்கி வந்தால் அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்தால் அந்த சிங்கம் நினைக்கவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறபடினால் அது ஓடி போய்விடும். තව එක්කෙනෙක් සිංහයාගෙන් ජය ගත්තා. இன்னொருவன் சிங்கத்திடமிருந்து ஜெயம் பெற்றான். දන්න අය තොසවන්න. தெரிந்தவர்கள் கை தூக்கி පරණ காட்டுங்கள். කිව්සුමේ තව එක්කෙනෙක් සිංහයාගෙන් ජය ගත්තා. பழைய ஏற்பாட்டிலே இன்னொருவர் சிங்கத்திடமிருந்து ஜெயம் பெற்றார். අර පිටිපස්සේ ඉන්න අය කියන්න බලමු. இந்த பின்பதாக இருக்கிறவர்கள் சொல்லுங்கள். පරණ කිව්සුමේ තියෙන තව එක්කෙනෙක් සිංහයාගෙන් ජය ගත්තා. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு நபர் சிங்கத்திடமிருந்து ஜெயம் பெற்றார். ඕලා කිව්වොත් මොවන් 500ක් දෙයි ඕගලන්ට උත්තරේට. நீங்கள் பதில் சொன்னால் பாஸ்டர் மோகன் அவர்கள் 500 ரூபாய் உங்களுக்கு பணம் கொடுப்பார். යාර ස්වාමීන් වහන්සේ මග පෙන්නුවොත් දෙයි. හරි. පස්සේ ඉන්න අය දන්නවද? පින්බදාග අර පිටිපස්සේ වාඩි වෙලා ඉන්න දෙන්න කියන්න බලමු. பின்பதாக அமர்ந்திருக்கிற ரெண்டு பேரும் சொல்லுங்கள். පරණ කිව්සුමේ තව එක්කෙනෙක් ජය ගත්තා සිංහයාගෙන්. பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு நபர் சிங்கத்திடமிருந்து ஜெயம் பெற்றார். අත උස්සන්න කියන්න එපා. கையை දන්නවද? தூக்குங்கள் ஆனால் சொல்ல வேண்டாம். එයා දානියෙල් කියලා කියනවා. හරිද? தானியேல். දානියෙල් කොහමද ජය ගත්තේ? தானியேல் எப்படி ஜெயம் பெற்றான்? සිම්සන් සුද්ධාත්මයෙන් පිරීලා එයා ජය ගත්තා. சிம்சோன் பரிசுத்த ஆவியானால் இறந்த சிங்கத்தை கொன்றான். දානියෙල් කොහමද ජය ගත්තේ? தானியேல் அவர்கள் எப்படி ஜெயம் பெற்றார்கள்? කියන්න. යාඥාවෙන්. කොහොම தானியேல் යාඥාද? ஜெபத்தினால். දානියෙල් අහේදාය. தானியேல் புத்தகம் 6 அதிகாரம் 10 ඒකට வசனம். තමයි බ්‍රහස්පතින්ද යාඥාවට එන්න කියන්නේ. அதற்கு தான் නිදාරයක්. வியாழக்கிழமை நாட்களிலே ஜெபத்திற்கு வர නිකන් சொல்வது. ඉන්න අය ඇවිල්ලා දන ගැව්වොත් බේරෙනවා. ගෙදර බුදියගෙන හිටියොත් පාස්ටික් ප්‍රාරෙන්නේ නැතුව යකා ගායි. நீங்கள் வீட்டிலே உபவாச நாள் என்று படுத்திருந்தால் பிசாசை ஜெயம் கொள்ள රස්සාවට යන முடியாது. අය, ටියුෂන් යන අය, ළමයිව ගෙනියන අය පන්ති යන්න. நீங்கள் නිකන් ගෙදර ඉන්න අය එන්න ඕනේ මෙතන. නැත්නම් நீங்கள்- යකා බෙල්ලට නගි. நீங்கள் வேலைக்கு கடந்து செல்பவராக இருந்தால் பரவாயில்லை, மற்றபடி வீட்டில் இருக்கிறவர்கள் தயவு செய்து உபவாச කියවන්න நாளில் ඉක්මනින් கலந்து දානියෙල් கொள்ளுங்கள். අහේදාය. தானியேல் 6 அதிகாரம் 10 வசனம். තමුල දැක්කද දානියෙල් 3 වෙලාවක් යාඥා කළා. பாருங்கள், தானியேல் 3 வேளையும் ஜெபம் දානියෙල් செய்தார். යාඥා කළාට පස්සේ தானியேல் ஜெபித்த பிறகு ඔයාලා ස්ටෝරි එක කියවන්න හරි ලස්සන ස්ටෝරි එකක්. நீங்கள் அந்த கதையை வாசிங்கள், மிகவும் அழகான ஒரு கதை. සිංහ ගුවාවට දැම්මා. அவரை சிங்க குகையில் போட்டார்கள். මොනවද උනේ? என்ன நடந்தது? මොනවද උනේ සිංහ ගුවාවට දැම්මා? சிங்க கபியில் என்ன நடந்தது? දන්නවනේ කතාව. என்ன நடந்தது தெரியும் தானே கதை உங்களுக்கு? සිංහව ටක් ගාලා ඇස් ටික උගලලා ගත්තද? சிங்கம் திடீரென்று அவன் மீது பாய்ந்து கண்களை ටක් பிடித்து ගාලා கொண்டதா? කොණ්ඩේ උරලා ගත්තද? இல்லாட்டி அவனை சுரண்டி கொண்டதா? සිංහයා ළඟට ආවම අප්පා මෙයා හොඳට යාඥා කරන මෝගාව මස් නෑ කියලා ගියා. சிங்கம் கிட்டே வந்து இவன் நன்றாக ஜெபிக்கிறவன், இவனிடம் போக முடியாது என்று கடந்து சென்று விட்டது. සිංහයාට ඕනේ මොනවද? சிங்கத்துக்கு என்ன தேவை? ඇම්බේකෙන්ද බාබකියුද? සිංහයා කන්නේ මොනවද? சிங்கம் என்ன சாப்பிடும்? මස් රාතල් 10ක් 15 මස් දාන්න ඕනේ මාංශය. சிங்கத்துக்கு நிறைய மாம்சத்தை உணவு அருந்த இறைச்சி வேண்டும். தேவை. இறைச்சி தேவை. ඔයගොල්ලෝ හොඳට යාඥා කරාදී මාංශික ක්‍රියා නෑනේ. நீங்கள் හොඳ அதிகமாக- ආත්මික එක්කෙනෙක් හොඳට යාඥා කරනවා, සුද්ධාත්මෙ පිරලා ඉන්නවා, හොඳට බයිබල් කියනවා, මෙයාගාව මස් නෑ කියලා යකා සිංහයා ඕම යනවා. சிங்கம் கிட்ட வந்து பார்க்கும், இவன் நன்றாக ஜெபிக்கிறவன், ஆவியில் நிறைந்திருக்கிறான், இவனிடம் மாம்சம் இல்லை என்று சொல்லி அது கடந்து போய்விடும். එහෙම නැතුව යාඥා නැතුව හැම වෙලෙම පේෂල් කර කර බියුටි සැලූන් එකේ හිටියොත් කනත් එක්ක අල්ලගෙන යයි. அப்படி இல்லாவிட்டால் ஜெபம் பண்ணாதபடிக்கு நாங்கள் உலக காரியங்களில் ஈடுபட்டிருந்தால் அவன் உங்களை கவி கொண்டு சென்று එහෙම விடுவான். ඉන්නවනේ කට්ටිය.
அப்படி යාඥානේ සමහර අය ඉන්නවා ගෙවල් වල හැම වෙලේම ඩ්‍රෙසින් රූම් එකේ ඉන්නවා අරක ඉන්නවා හැම වෙලේම උදේ දවල් රෑ මොකවත් නැහැ ලස්සන කර කර හැම වෙලේම ඇඳුම් මාරු කර කල්ව මේක හරිද අර හරිද කියලා. நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் ஜெபம் இல்லாதபடிக்கு தங்களை அலங்கரிப்பதிலேயே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ඉතින් උන්ට යකා ගන්න නැති එක ඉඳීද அப்படி ගාලව දානවා. அப்படிப்பட்டவர்களை பிசாசு விட்டு வைப்பானா? ඉතරක යාඥාව තියේදී සිංහයා එන්නේ නැහැ. ஒரு வீட்டிலே ஜெபம் இருக்குமானால் சிங்கம் அண்டாது. පවුල් යාඥාව තියේදී සිංහයා එන්නේ නැහැ. உங்கள் வீட்டிலே குடும்ப ஜெபம் இருந்தால் சிங்கம் அண்டாது. බයිබල් කියවන අය ගාවට යක්ෂයා එන්නේ නැහැ. வேதத்தை வாசிப்பவர்களிடத்திலே சிங்கம் வராது. ඌ බලයි අපෝ මෙයාව කොහොමත් රවට්ටන්න බෑ. මම රැවටිලා යයි කියලා හිමින් මාරු වෙලා යයි. சத்துருக்கு நன்றாக புரிந்து கொள்வான் இவனை விழ வைக்க முடியாது என்று அவன் கடந்து சென்று விடுவான். අර දුර්වලව ඉන්න මිනිස්සු ඉන්නවානේ. யார் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ යාඥා කරන්නේ නැති අය ඉන්නවා නේද? ஜெபம் பண்ணாதவர்கள் இருக்கிறார்கள். බයිබල් කියවන්නේ නැති අය ඉන්නවා නේද? வேதம் வாசிக்காதவர்கள் இருக்கிறார்கள். තග්ගාල සිංහයා ඌගේ කටට දාගන්නවා. சிறிரண்டு சிங்கம் வந்து அவனை கரிச்சித்து கடித்து போட்டுவிடும். ඒකයි ඔව් ගොරවණු සිංහෙකු මෙන් ඔබබම ඇවිදිමින් කාව ගිලගම්දෝ කියලා බලාගෙන ඉන්නවා. சத்திருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை வகை தேடி விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறான். ඇදිලිවන්තයෝ විතරක් නෙමෙයි. விசுவாசிகள் மட்டுமல்ல අපිවත් ඒ වගේ තමයි. எங்களுக்கும் அதே நிலைமைதான். පාස්ටර්ලාත් යාඥා කරන්නේ නැතුව බයිබල් කියවන්නේ නැතුව ඔය කැරකි හිටියොත් දන්නේ නැතුවම සිංහ කටේ සිංහ පන්සලේ ඉඳි. பாஸ்டர் மார்களும் ஜெபம் பண்ணாமல் உபவாசம் பண்ணாமல் இருந்தால் சிங்கமானது எங்களையும் கரிச்சித்து பீரித்து போடுவிடும். අනේ මේ තොටලංගාදී සිංහ කට පන්සලක් තියෙනවා දන්නවද? සිංහයාගේ කට ලොකුවට තියෙනවා සාදු එක ඇතුලේ ඉන්නේ. ஒரு சிங்கம் வாயை திறப்பது போல ஒரு பன்சலை உண்டு. සමහර දේවදාසයෝ තියෙන්නේ සිංහයාගේ කට තුල. சில தேவ ஊழியர்களும் හැබැයි சிங்கத்துடைய ඒගොල්ලෝ வாயை හිතනවා சிக்குண்டு. යුදා සිංහයා ඉන්නවා කියලා. උන්ගේ ඇසර යුදා සිංහයා නෙමෙයි අනිත් සිංහයා තමයි ඉන්නේ. அவர்கள் நினைக்கிறார்கள் யூதாவின் சிங்கம் எங்களோடு இருக்கிறது என்று. ஆனால் යුදාවේ இல்லை. සිංහයා යේසුස් වහන්සේ. யூதாவின் சிங்கம் இயேசு கிறிஸ்து. ගොරවන සිංහයා යක්ෂයා. கெர்ச்சிக்கிற சிங்கம் பிசாசு. අප තුල කවුද ඉන්න ඕනේ? எங்களுக்குள் யார் இருக்க வேண்டும்? යුදාවේ සිංහයා. யூதாவின் சிங்கம். යුදා කියන්නේ ප්‍රශංසාව. யூதா என்றால் துதி. ඔබ ප්‍රශංසා කරන විට යාඥා කරන විට සාතන් ඔබ ළඟ එන්නේ නැහැ. ඔබ බය නැතුව නිර්භීතව ඉදිරියට ගමන් කරනවා. நீங்கள் நன்றாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கும் பொழுது சத்துரு உங்களிடத்தில் வராது நீங்கள் ஜெயம் பெறலாம். ඔබට මම පරණ කිව්ස්මෙන් තව උදාහරණයක් කියන්නම්. நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். දෙකලේකම් 32 වෙනි පරිච්ඡේදයේ 2 நாளாகமம் 39ஆம் අපි அதிகாரம். ඉක්මනින් බලමු කාලය මදි. நாங்கள் சீக்கிரமாய் கடந்து செல்வோம். දෙකලේකම් 32 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம். පළවෙනි පද දෙක කියවන්න. முதலாவது 2 வார்த்தைகளையும் வாசிக்க கேட்போம். සේනප් කෙරීම් ඇති දැන් සෙනකරිබ් ඇවිල්ලා අසූරේ රජ. இப்பொழுது செனகரிப் வந்து பாருங்கள் அசீரிய ராஜா. අසූර් අසීරියර්ද තමුල எப்படி இருக்கு? அசீரிய ராஜா. අසූරේ රජ තමයි සෙනකරිබ්. அசீரிய ராஜாவாகிய செனகரிப். සෙනකරිබ් කාට විරුද්ධවද එන්නේ? இப்பொழுது செனகரிப் யாருக்கு விரோதமாக කාට வருகிறான்? විරුද්ධවද එන්නේ? යෙරුසலேමට විරුද්ධව. அவன் எருசலேமுக்கு விரோதமாக යුදා வருகிறான். නගරයට විරුද්ධව එනවා. அவன் யூதா தேசத்துக்கு விரோதமாக வருகிறான். දැන් යෙරුසலேම් කියන්නේ කවුද? எருசலேம் என்றால் என்ன? උන්වහන්සේගේ සභාව. அவருடைய பரிசுத்த ஸ்தலம். පළමුව அவருடைய சபை. යෙරුසලේමේ තමයි සභාව පටන් ගත්තේ. முதலாவது எருசலேமில் தான் தேவனுடைய சபை පළවෙනි கட்டப்பட்டது. සභාව කොයිද පටන් ගත්තේ? முதலாவது சபை எங்கே බයිබලයේ ஸ்தாபிக்கப்பட்டது? අනුව පළවෙනි සභාව කොයිද පටන් ගත්තේ? வேதத்தின்படி முதலாவது சபை எங்கே ஸ்தாபிக்கப்பட்டது? පෙන්තකොස්ත දවසේ 120 දෙනෙක් උඩුමාල්ලේ යෙරුසලේමේ රැස් වෙලා හිටියා. எருசலேம் நகரத்திலே பெந்தெகோஸ்து நாளிலே 120 பேர் ஒன்று கூடினார்கள். ක්‍රියා 1-2 කියවලා බලන්න. அப்போஸ்தலர் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். 120ක් බෞතිස්ම සුද්ධාත්මය ලැබුවා. 120 பேர் அன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். පේත්‍රාස් දේශනා කළා. பேதுரு அவர்கள் பிரசங்கித்தார்கள். 3ක් බෞතිස්ම ලැබලා ගැලවීම ලැබුවා. 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிப்படைந்தார்கள். එතන උන් සුද්ධාත්මයෙන් පිරුණා. அவர்கள் யாவருமாக பரிசுத்த ஆவியினால் පළවෙනි நிறைந்தார்கள். සභාව ආරම්භ කරනු ලැබුවා. முதலாவது சபை ஸ்தாபிக்கப்பட்டது. යෙරුසලේම කියන්නේ සභාව. எருசலேம் என்றால் அது சபை. ඔබගේ යෙරුසලේම කෝකද? உங்களுடைய எருசலேம் எது? ඕගලගේ යෙරුසලේම තමයි මේක. உங்களுடைய எருசலேம் தான் இந்த சபை. දැන් සෙනකරිබ් යෙරුසලේමට විරුද්ධව සටන් කරනවා. இப்பொழுது செனகரிப் ராஜா எருசலேமுக்கு விரோதமாக அவன் මේ கர்ச்சிக்கிறான். අසූර් නැත්නම් සෙනකරිබ් කියන්නේ හැම වෙලේම
ඊශ්‍රායලට විරුද්ධව හිටපු ජාතියක්. இந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப் என்பது எப்பொழுதுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்தவர்கள். කවුද ඊශ්‍රායල් සෙනග කියන්නේ? யார் இஸ்ரவேல் ஜனங்கள் අද என்றால் ආත්මික ඊශ්‍රායල් කියන්නේ ඔබයි මායි. இன்றைய நாளில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நீங்களும் நானும் தான். බලන්න ඔය යුදා නගරයට විරුද්ධව පැමිණියා. பாருங்கள் யூதா தேசத்துக்கு விரோதமாக அவர்கள் வந்தார்கள். යුදා කියන්නේ මොනවද තේරුම? யூதா என்றால் என்ன அர்த்தம்? යුදා කියන එක තේරුම මොනවද? யூதா என்றால் என்ன அர்த்தம்? ප්‍රශංසාව. ஆண்டவருடைய துதி. දෙවියන් වහන්සේගේ සභාවේ නමස්කාරය තියෙනවා, ප්‍රශංසාව තියෙනවා. ஆண்டவருடைய சபையிலே துதி உண்டு, அவருடைய நமஸ்காரம் உண்டு. මේකට විරුද්ධව කවුද එන්නේ? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யார் வருகிறார்கள்? සෙනක්කරිබ් එනවා. சனகரிப் வருகிறான். යක්ෂයා, பிசாசு, ලෝකය, உலகம், මාංශය. மாம்சம். ඊට පස්සේ අපි පල්ලෙහා දකින්නවා එසේකියා ඒක දැක அப்பொழுது நாங்கள் கீழாக பார்க்கிறோம் எசேக்கியா அதை கண்டு 30 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදයේ තියෙනවා නේද? மூன்றாவது வசனம் එසේකියා சொல்லுகிறது. ඒක දැක ඒක බලන්න. எசேக்கியா அதை கண்டபோது එසේකියා තමුල් எப்படி இருக்கு? எசேக்கியா கண்டபோது එසේකියා දැකලා දැන් ඔහු ලෑස්ති වෙනවා ඔහුට විරුද්ධව සටන් කරන්න. எசேக்கியா இதை கண்டபோது அவனுக்கு விரோதமாக ஆயத்தப்படுகிறான் யுத்தம் செய்வதற்கு. හරි 7 වෙනි පදයේ විතරක් කියවන්න. 7ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். බය නොවි හැමෝම කියන්න බය නොවි நீங்கள் யாருமா சொல்லுங்கள். නොකැළඹි நக்கிலம்பி, බලවත්ව பலவத்வ, සවිව சவிவ, සිටබල්ලා. சீட்டப்பல்லா, කරුණු කීයක් තියනවද? බය නොවි பயனோவி, නොකැළඹි நொக்கலம்பி, බලවත්ව සවිව සිටබල්ලා. මක්නිසාද ඔහු සමග සිටින්නන්ට වඩා බලවන්තයෙක් අප සමග සිටින්නේය. ஆமென் ஆமென். අපිත් එක කවුද ඉන්නේ සිස්ටර්? எங்களோடு கூட யார் இருப்பது? කවුද ඉන්නේ? எங்களோடு கூட யார் இருப்பது? බලවන්තයෙක් ඉන්නවා. எங்களோடு கூட ஒரு பெரிய பலவான் ඒ නිසා இருக்கிறார். බය වෙන්න එපා. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். කලබෙන්න එපා. அதனால் நீங்கள் கலக்கமடைய வேண்டாம். ශක්තිමත් වෙන්න. நீங்கள் பலன் அடைந்து ධෛර්යමත් වෙන්න. நீங்கள் தைரியமாயிருந்து අපිත් එක්ක ඉන්නේ කවුද? எங்களோடு கூட இருப்பது யார்? බලවන්තයා. எங்களோடு கூட இருப்பது ஒரு பலவான். யோவான் 4 වෙනි පරිච්ඡේදයේ முதலாவது யோவான் 4ஆம் அதிகாரம் 4 වෙනි පදය. 4ஆம் வசனம். 1 யோவான் 4:4. 1 யோவான் 4:4. නෝ 1 யோவான் 4:4ද? 1 யோவான் නුඹලා තුල එන තනන් වංශේ ලෝකේ ඉන්න තැනට වැඩිය බලගත්තුයි කියලා නැද්ද? பிள்ளைகளே, 2:4 නේද? 2:4 sorry. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4:4 කියවන්න බද? 4:4. right ඇති තමුල. ஆமென். අප තුල ඉන්නේ කවුද? எங்களுக்குள் இருப்பது யார்? කියන්නේ බලවන්තයා. எங்களுக்குள் இருப்பவர் பலவான், සුද්ධාත්මයන් වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர், සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ. சர்வ வல்லமை உள்ள தேவன். ඒ දෙවියන් වහන්සේ කොයිද දැන් ඉන්නේ? அந்த தேவன் இப்பொழுது எங்க இருக்கிறார்? කොයිද ඉන්නේ? அவர் எங்கள் இருக்கிறார். මා තුල ඉන්නවා. அவர் எனக்குள் இருக்கிறார். ඒ නිසා සෙනප්කරිබ් අසුර්ට අපි බය වෙන්න ඕනේ නෑ. அதனால் அசீரிய ராஜாவாகிய சனகரிப்புக்கு நாங்கள் பயப்பட යක්ෂයාට தேவையில்லை. ලෝකෙට මාංශයට ප්‍රශ්න වලට බය වෙන්න එපා. உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. ඔබට විරුද්ධව නැගිටින සතුරන්ව දෙවියන් වහන්සේ විනාශ කළා දානවා. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துக்களை தேவன் தாமே அழிப்பார். බලන්න දෙවියන් වහන්සේ සෙනප්කරිබ්ට ජය දුන්නා. பாருங்கள், தேவன் தாமே sorry එසේකියාට ජය දුන්නා. தேவன் தாமே எசேக்கியாவுக்கு ஜெயம் ඔබ கொடுத்தார். ඒ සිද්ධිය ගෙදර ගිහලා හොඳට කියවලා බලන්න. நீங்கள் ඔබට அந்த වැඩි සම්බ- විස්තර ලබා ගන්න පුළුවන්. நீங்கள் அந்த சம்பவத்தை வேதாகமத்திலிருந்து நன்றாக வீட்டில் போய் பாருங்கள், நிறைய படிக்கலாம். ඒ නිසා උන්වහන්සේගේ සභාව බය වෙන්න එපා. அதனால் தேவனுடைய சபை நீங்கள் பயப்பட தேவையில்லை. කලබෙන්න එපා. நீங்கள் கலக்கமடைய தேவையில்லை. අනාගතය ගැන බය වෙන්න එපා. உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் පෞල් பயப்பட ප්‍රශ්න தேவையில்லை. ගැන බය වෙන්න එපා. உங்கள் குடும்ப பிரச்சனையை குறித்து මුදල් நீங்கள் பயப்பட ප්‍රශ්නය ගැන தேவையில்லை. බය වෙන්න එපා. உங்கள் பண பிரச்சனையை குறித்து பயப்பட අනාගතය வேண்டாம். ගැන බය වෙන්න එපා. உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்பட සේවය வேண்டாம். ගැන බය වෙන්න එපා. நீங்கள் செனகரிப் ராஜாவுக்கு பயப்பட ඔබව வேண்டாம். ශක්තිමත් කරගන්න. உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ලෝකෙන තැනත්තට වැඩිය මා තුල ඉන්නව තැනන් වහන්සේ බලගතොයි. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். මෝසස්ට மோசேக்கு ඊශ්‍රායල් සෙනග සම්බන්ධව இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து දිවීත්‍ය කතාව
யாத்ராமா புத்தகத்திலே 32 වෙනි පරිච්ඡේදයේ. உபாகமம் 32ஆம் අපි அதிகாரம். මෙතන බැලුවා එසකියාට ජය දුන්න එක බැලුවා. நாங்கள் இந்த இடத்தில் எசேக்கியாவுக்கு ஜெயம் கொடுத்த தேவனை දැන් பார்த்தோம். මෝසස්ට ධානයාස දුන්නා වූ ජය බලන්න යනවා. இப்பொழுது மோசேக்கு கொடுத்த ஜெயத்தை நாங்கள் பார்க்க දිවිත போகிறோம். කතාව உபாகமம் 32 වෙනි පරිච්ඡේදයේ 32ஆம் அதிகாரம் එකේ ඉඳලා ගෙවන්න. முதலாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். sorry 31 එකේ ඉඳලා 31ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து. දැන් මෝසස්ට වයස කීයද? இப்பொழுது மோசேக்கு எத்தனை வயது? 120යි. මෝසස්ට 120 කීයද? வயது. 120 வயது. 120යි. ඕකේ. 120 வயது. දැන් මෝසස් යන්න බෑ මැරෙන්න ඕන මෙන්න ඉන්නේ. இப்பொழுது மோசேக்கு அங்கெங்கும் செல்ல முடியாது, அவன் மரிக்க வேண்டிய சூழ்நிலை දැන් දෙවියන් வந்தாயிற்று. වහන්සේ මෝසස්ව ශක්තිමත් කරනවා. இப்பொழுது தேவன் மோசேயை பலப்படுத்துகிறார். මෝසස් තුලින් යෝෂුවාට කතා කරනවා. மோசே கூடாக யோசுவாவோடு கூட ඒවන பேசுகிறார். ඉතුරු පදේ. හරි 8 වෙනි පදේ විතරක් කියවන්න වෙලාව නැහැ. පෙරටුව යනසේක නුඹ සමග වනසේක දැක්කද එතනත් කියනවා බය නොවන්න. பாருங்கள், அந்த இடத்திலும் தேவன் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், பயப்பட එසකියාට வேண்டாம் என்று. කිව්වා බය වෙන්න එපා කියලා. எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னார், பயப்படாதே என்று. මෝසස්ට කියනවා, ඊශ්‍රායෙල් සෙනගට කියනවා, යෝෂුවාට කියනවා බය වෙන්න එපා නොකැළඹෙන්න මම නුඹ සමග සිටිනවා. பாருங்கள், மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யோசுவாவுக்கும் சொல்லுகிறார், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், பயப்பட வேண்டாம் என்று. උන්වහන්සේ ඔබ පෙරටුව යනවා. அவர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து ඒ செல்லுகிற නිසා தேவன். ඔබ මොනවා ගැනත් බය වෙන්න එපා. அதனால் நீங்கள் எதை குறித்தும் இந்த பூமியில் பயப்பட ඔබගේ தேவையில்லை. අනාගතය ගැන බය වෙන්න එපා. உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்பட ඔබ தேவையில்லை. මුණ දෙන්න තියෙන කිසි දෙයක් ගැන බය වෙන්න එපා. உங்கள் முகத்துக்கு முன்பாக வருகிற எதை குறித்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. අලුත් ගිවිසුමේදී புதிய ஏற்பாட்டிலே යයිරස්ගේ දුව මැරුණා. யவீரனுடைய மகள் இறந்து போனாள். ඒස්වාස් මොනවද කිව්වේ? அப்பொழுது தேவன் என்ன சொன்னார்? இயேசு ලූක් 8:50 லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். ලූක් 8:50 லூக்கா 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். යයිරස්ගේ දුව වයස 12 ගෑනු ළමයා උණ රෝගයෙන් මැරුණා. யவீரனுடைய 12 வயது நிரம்பிய மகள் காய்ச்சலினால் இறந்து போனாள். ඒස්වාසිට පණිවිඩ ලැබෙනවා මගේ ළමයා මැරුණා. இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி வருகிறது, என்னுடைய மகள் இறந்து விட்டாள். ඔබගේ රෝගය ගැන ඔබට බයක් තියෙනවද? உங்களுடைய நோயை குறித்து உங்களுக்கு பயம் உண்டா? ඩොක්ටර් කියලා ඇති තව මාස 3යි. வைத்தியர் சொல்லிருப்பார், இன்னும் 3 மாதம் தான். ඔයාගේ කැන්සර් එක වැඩි. உங்களுடைய கேன்சர் வியாதி முத்தி விட்டது. ඔයාගේ රෝගයට බේතක් නැහැ. உங்களுடைய வியாதிக்கு ඔයා மருந்தே අවුරුදු கிடையாது. 2යි ජීවත් වෙන්නේ. நீங்கள் இன்னும் 2 வருடங்கள் தான் உயிர் දෙවියන් வாழ்வீர்கள். වහන්සේ ඔබට මොනවද කියන්නේ? ஆனாலும் தேவன் உங்களுக்கு என்ன කියවන්න சொல்லுகிறார்? ලූක් 8:50 දැක්කද ඒ අසා இயேசு அதை கேட்டு பயப்படாதே. ළඟ ඉන්න කෙනාට කියන්න බය වෙන්න එපා ඔබ සුව වෙයි. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் බය நிச்சயமாக වෙන්න එපා ඔබේ சுகமடைவீர்கள். ප්‍රශ්නේ විසඳෙයි. பயப்படாதீர்கள், உங்கள் பிரச்சனை தீரும். දෙවියන් වහන්සේ කියනවා බය වෙන්න එපා මම ඔබ සුව කරන ස්වාමින් වහන්සේ. தேவன் தாமே சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை சுனமாக்குகிறேன். යයිරස්ගේ දුව මැරිලා හිටියා. අවුරුදු 12ක ගෑනු ළමයාව යේසුස් වහන්සේ නැවත සුව කළා. யவீரனுடைய 12 வயது நிரம்பிய மகள் காய்ச்சலினால் இறந்து போனது பொழுது இயேசு அவளை உயிர்ப்பித்தார். ඩොක්ටර් කියලා ඇති මේ வைத்தியர் රෝගේ සුව சொல்லியிருப்பார், කරන්න බෑ. இந்த வியாதியை වාගේ சுகமாக்க බඩ ඇතුලේ முடியாது. තියෙන මේ රෝගෙට බේතක් නැහැ. உன் வயிற்றுக்குள் இருக்கதான இந்த நோய்க்கு ஒரு மருந்தே கிடையாது. අවුරුදු 12ක් මේ රෝගේ දුක් විඳිනවා. நீ 12 வருடமாக இந்த வியாதியில் கஷ்டப்படுகிறாய். උන්වහන්සේ කියනවා මම ඔබ සුව කරනවා. அவர் தாமே சொல்லுகிறார், தேவன் நான் உன்னை குணப்படுத்துவேன், பயப்படாதே. ඔබ ටෙස්ට් කරලා ඇති. நீங்கள் பரீட்சித்து ඩොක්ටර් பார்த்திருக்கலாம். කියලා ඇති බබාලා හම්බ වෙන්නේ නැහැ. வைத்தியர் சொல்லிருப்பார், உனக்கு குழந்தை கிடைக்காது என்று. දෙවියන් වහන්සේ දරුවෙක්ව දෙන්න පුළුවන්. ஆனாலும் தேவனுக்கு உனக்கு குழந்தை கொடுக்க முடியும். ඩොක්ටර්ට බැරි දේ දෙවියන් වහන්සේ කරනවා. வைத்தியருக்கு செய்ய முடியாததை ඒ தேவன் නිසා செய்வார். බය නොවන්න ඇදෙල්ලෙන් ඉන්න ස්වාමීන් ඔබ සුව කරයි. அதனால் பயப்படாதே, தைரியமாயிரு, தேவன் உனக்கு கிருபை செய்வார். ඊට පසුව அதன் பின்பு බෝට්ටුවේ කුණාටුවෙන් ගෝලෝ යන විට
படகிலே சீசர்கள் கடந்து செல்லும் பொழுது කුණාටුව දැකලා උන් බය වුණා. அவர்கள் சூறாவளி காற்றைக் கண்டு பயமடைந்தார்கள். උන්වහන්සේ කියනවා බය නොවන්න. அவர் சொல்லுகிறார், பயப்படாதே. ඒ කුණාටුව ස්වාමීන් වහන්සේ නතර කළා. அந்த சூறாவளி காற்றை தேவன் நிறுத்தினார். කියවන්න මාක් 6 වෙනි පරිච්ඡේදය. நாங்கள் வாசிக்க கேட்போம். மாற்கு 6ஆம் அதிகாரம் 50. 50ஆம் வசனம். මාක් 6:50 කියවන්න. மாற்கு 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். මාක් 6:50. மாற்கு 6:50. දැක්කද උන්වහන්සේ කියනවා බය වෙන්න එපා. ඔබේ ජීවිතේ කුණාටු මම නතර කරනවා. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வாழ்க்கையில் இருக்கிறதான சுழல் காற்றை தேவன் ඔබගේ நிறுத்துவார். පෞල් ජීවිතයේ තියෙන කුණාටු උන්වහන්සේ නතර කරයි. உன் வாழ்க்கையில் இருக்கிறதான சூறாவளி காற்றை தேவன் ඒ நிறுத்துவார். ඔරුව නැත්තම් බෝට්ටුව ඔබගේ පෞල් ජීවිතය. அந்த படகு உன்னுடைய வாழ்க்கை. දවසේ ඉඳලා ඉట్లా පොඩි පොඩි කුණාටු වෙනව නේද? ஒரு சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் சில புயல் காற்றுகள் வீசும். උන්වහන්සේ කුණාටු ඔක්කොම නතර කරනවා. அவர் சூறாவளி காற்றை அமர බය වෙන්න பண்ணுவார். එපා. நீங்கள் பயப்பட வேண்டாம். උන්වහන්සේට රෝග සුව කරන්න පුළුවන්. அவரால் நிச்சயமாகவே நோய்களை சுகமாக்க කුණාටුව முடியும். නතර කරන්න පුළුවන්. அவரால் சூறாவளி காற்றை நிறுத்த රතු முடியும். මූද දෙකට බෙදන්න පුළුවන්. அவரால் செங்கடலை இரண்டாக பிரிக்க முடியும். පුදුම දේ කරන්න පුළුවන්. அவரால் அற்புதங்களை செய்ய முடியும். අවසානයේදී கடைசியாக එලිදරව් පොතේ வெளிப்படுத்தல் පළවෙනි புத்தகத்திலே පරිච්ඡේදයේ 1ஆம் அதிகாரம் 10 වෙනි පදේ 17ஆம் வசனம். උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், මම මැරුණෙමි. நான் மரித்தேன், නමුත් මම සදාකාලෙම ජීවත් වෙමි. ஆனால் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். බය වෙන්න එපා. நீ பயப்படாதே, අපේ යේසු ජීවමානයි. எங்கள் இயேசு ஜீவிக்கிறார். එලිදරව් එකේ 10. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். හැමෝම මේකේ බලලා කියවලා අපි යාඥා කරමු. நாங்கள் யாவருமாக ஸ்கிரீனை பார்த்து வாசித்து ஜெபத்துக்கு හැමෝම கடந்து செல்வோம். නැගිටින්න. யாவருமாக எழுந்து යෝවාන් நில்லுங்கள். එකේ එලිදරව් එකේ 10. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் මේ வசனம். කියවන්න ඔක්කොමලා දෙමළෙන් බෝඩ් එක බලලා කියවන්න. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய ඔය பாதத்தில் සත්තම වාසිංගල ජීවනෝட වාසිංගල நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய நீங்கள் பாதத்தில் செத்தவன போல தான் இருக்கிறீங்க வாசிக்க. என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் right முந்தினவரை සිංහලத்தில் වාසිපෝ සිංහලෙන් අයියෙන් කියවන්න බලමු. අයියෙන් right උන්වහන්සේ දකුණු අත තියලා කියන බය වෙන්න එපා. அவர் தம்முடைய வலது கரத்தை வைத்து சொல்கிறார், நீ பயப்படாதே, මම මැරුණෙමි සදාකල්ම ජීවත් වන්නෙමි. நான் மரித்தேனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு මගේ இருக்கிறேன். දකුණු අතෙන් නුඹට පීඨවන්නෙමි. நான் என்னுடைய வலது கரத்தினாலே ළඟ உனக்கு ඉන්න கிருபை කෙනාගේ செய்வேன். කර පිට දාලා කියන්න කාන්තාව කාන්තාවන්ට කියන්න පිරිමි පිරිමිට කියන්න. பெண்கள் பெண்களுக்கும் ஆண்கள் ஆண்களுக்கும் දකුණු வலது අත தோள் தட்டி භාර්යාවගේ சொல்லுங்கள். කරට දාගන්න ප්‍රශ්නයක් නැහැ. බය නොවන්න මගේ දකුණු අතෙන් නුඹව මම මඟ පෙන්වනවා. பயப்படாதே, என்னுடைய வலது கரத்தினால் நான் මම உன்னை தாங்குகிறேன். මරුණා සදාකල්ම ජීවත් වෙනවා. நான் மரித்தேனாலும் சதா අපේ காலங்களிலும் நான் உயிரோடு දෙවියන් இருக்கிறேன். වහන්සේ ජීවමානයි. எங்கள் தேவன் ஜீவனோடு අපේ இருக்கிறார். දෙවියන් වහන්සේ මරුණ දෙවි කෙනෙක් නොවේ. எங்கள் தேவன் செத்த தெய்வம் அல்ல. අපේ දෙවියන් වහන්සේ ඔබට කියන බය වෙන්න එපා. எங்கள் தேவன் எங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்க பயப்படாதே, எண்ணப்பா. கலங்காதே. මේ පෙබ්‍රවරි මාසයේ ඔබ ජයග්‍රාහීකව මඟ පෙන්වයි. இந்த பிப்ரவரி மாதம் உங்களை தேவன் தாமே வெற்றியாக நடத்தி බය செல்வார். වෙන්න එපා කැළඹෙන්න එපා අපේ දෙවිඳු අප සමගයි ජල මැදින් ගියත් ගිනි මැදින්